இன்றைக்கி நார்த்த இலை பொடி அலையஸ் வேப்பலை கட்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. என்னோடய மச்சினர் ஆற்றுல இருந்து ஃப்ரெஷ்ஷாக நல்ல துளிராக நார்த்த இலை அப்புறம் காயெல்லாம் எடுத்துன்னு வந்தேன். காயோட ஊறுகாய் போடுறது அப்புறமா போடுறேன். இப்போ இந்த இலையை பறிச்சுன்னு வந்த இலையெல்லாம் நான் கொத்தோடு வாஷ் பண்ணி எடுத்து காய வச்சுட்டேன். ஏன்னாக்க அந்த காம்பு அந்த நரம்பு இதெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டோன்னு வச்சுக்கோங்க, வாசனையெல்லாம் தண்ணியில் போயிடும். என்ன முஞ்சாக்கிறத பாருங்க. இப்போ இந்த இலையெல்லாம் அந்த மாதிரி நல்லா கொத்தோடு வாஷ் பண்ணி ஒரு துணியில் போட்டு துளி கூட தண்ணி இல்லாமல் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுட்டேன். இப்போ இந்த இலையில் அதுக்கப்புறமா அந்த காஞ்ச இலையெல்லாம் எடுத்து இந்த மேலே இருக்கிறத கட் பண்ணிவிட்டு மீதி நாரை இது ரெண்டாக கிழிச்சா நாரெல்லாம் வந்துடும். அந்த நாரெல்லாம் தூக்கி போட்டுட்டு இந்த இலையெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இதெல்லாம் கொஞ்சம் வேலை தான், ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது பால் பெருங்காயம், இது நாட்டு மருந்து கடையில் தான் கிடைக்கும். இது அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ஓமம், காஞ்ச மிளகாய், புளி, கல்லுப்பு இதான் வேணும். ஒரு வாணலியில் புளி உப்பு ரெண்டையும் கொஞ்சம் லேசாக ஒரு நிமிஷம் வறுத்து எடுத்து வச்சுக்கணும். நான் எந்த ஊறுகாய் போட்டாலும் கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவேன். அதையும் வறுத்து பொடிச்சு போட்டுருவேன். ஏன்னாக்கா அந்த வறுக்கும்போது அதோட அந்த ஈரப்பதமெல்லாம் போய்டும், ஊறுகாய் ரொம்ப நாள் நல்லாயிருக்கும். அந்த எடுத்து வச்சுட்டு அதே வாணலியில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு இதுலேருந்து ஒரு 4 கட்டி பெருங்காயத்தை போட்டு நன்னா பொரித்து எடுத்துக்கணும். ஏன்னா நன்னா பொரிக்கலைன்னாக்க அது மிக்சியில் கடுக்குங்கும். அது நன்னா பொரிச்சிட்டோன்னே அது அப்படியே பொடிஞ்சு போயிடும், நன்னாவே பொடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறமா அதை எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் காஞ்ச மிளகாயும் போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் வறுத்த உப்பு, புளி, இந்த பெருங்காயம், அதுக்கப்புறம் ஓமம், அப்புறம் இந்த காஞ்ச மிளகா வறுத்து வச்சுருக்கோமே, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொடிச்சு வச்சுக்கணும். இது பொடிஞ்சதும் இந்த இலையெல்லாம் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா அரைச்சிட்டு பார்த்தாக்க நல்லா வந்திருக்கும். அந்த காலத்துலலாம் இதெல்லாம் என்ன பண்ணுவாள், நல்லா உருட்டி ஒரு பாட்டிலில் போட்டு எடுத்து வச்சுருவாள். இப்போ நானும் இதை ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஃபுல்லும் போட்டு எடுத்து ஃப்ரிட்ஜிலையும் வச்சுக்கலாம், வெளியில் வச்சுக்கலாம். நம்ம இப்போத்து தான் எல்லாம் பொல்யூட் ஆகிருக்கிறதுனால ஃப்ரிட்ஜில் வைக்கிறது நல்லது. தயிர்ஞ்சாத்துக்கு தொட்டுன்னு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் இந்த பித்தம் இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அதனால தான் அந்த காலத்தில் இவாள்லாம் நல்லா இதெல்லாம் சாப்பிட்டுன்னு இருந்தா. நீங்களும் முடிஞ்சதுன்னா பண்ணி பாருங்க, சூப்பராக இருக்கும். அடுத்த பதிவில் சந்திப்போம்.